தேனி மாவட்டம் கம்பம் அருகே காட்டுப்பள்ளி வாசல் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். முத்துலட்சுமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் மருந்து வைப்பறையில் இந்த வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் ஊழியர்கள் சூர்யா, தீனதயாளன் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வருகின்றன. தேனி கம்பம் காட்டுப்பள்ளி வாசல் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, தற்போது இந்த பட்டாசு ஆலை என்பது முறையாக அனுமதி பெற்று இயங்கக்கூடியதா? வெடி விபத்து எப்படி நிகழ்ந்தது? எத்தனை பேர் காயமடைந்திருக்கின்றனர்? பாலா, அதாவது தேனி மாவட்டம் கம்பம் காட்டுப்பள்ளி வாசல் அருகே முத்துலட்சுமி என்பவருக்கு சொந்தமான லட்சுமி பட்டாசு தொழிற்சாலை என்ற பெயரில் ஒரு அனுமதி பெறப்பட்டு முறையாக அனுமதி பெறப்பட்டு அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது. ஆனால் பல நாட்களாகவே இங்கு பட்டாசு தயாரிப்பு தொழில் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு மருந்துகள், பட்டாசு தயாரிக்கும் மருந்துகள் இருப்பு வைக்கும் வைப்பறையாக அந்த ஆலை செயல்பட்டு வந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக வாக்குப்பதிவிற்கும் அதற்கு மறுநாளும் 2 நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்திருக்கிறது. அப்போது இந்த வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த சூழலில் வெப்பத்தை தணிப்பதற்காக பட்டாசு மருந்துகள் குழி தோண்டி அந்த பட்டாசு ஆலைக்குள் இருப்பு வைக்கப்பட்டிருந்திருக்கின்றன. வெளியிலும் சில மருந்துகள் வைக்கப்பட்டிருந்திருக்கின்றன. இன்று 2 நாள் விடுமுறைக்கு பின் அந்த ஆலையை வந்து திறந்த 2 ஊழியர்கள் திறந்ததும் ஒரே ஓசையில் படபடவென்று வெடிப்பு இல்லாமல் ஒரே ஓசையில் அது வெடித்து வெடித்ததில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஊழியர்கள் தீனதயாளன் மற்றும் சூர்யா என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. நிகழ்விடத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பட்டாசுக்குடன் முறையாக அனுமதி பெற்றதாக முதற்கட்ட போலீஸ் தகவல் தெரிவிக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணா.